ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? இப்போது நம்ம பொதுவாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் சொல்கிறத அவங்க கேட்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலையே, நான் சொல்கிறத அவன் கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் சொல்கிறத நீ கேட்குற மாதிரி தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி சொல்கிறது? அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய வாக்கியங்கள் இது எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொல்கிறது அவன் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டுன்றது மட்டும் தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்குற மாதிரியா, பேசுகிற மாதிரி, விளையாடுற மாதிரி, ஓகேவா? அது கூட இதை சேர்த்துக்கலாம். அதாவது கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னா கேட்குறதுக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க. மாதிரி தெரியலன்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு கேட்குற மாதிரி தெரியல, போகிற மாதிரி தெரியல, விளையாடுற மாதிரி தெரியல, இந்த வேர்பெல்லாம் அப்படியே நம்ம கேட்குற மாதிரி தெரியல அதுக்கு என்ன வேர்டோ அதை போட்டுக்கலாம். போகிற மாதிரி தெரியல அதுக்கு கோ அந்த வேர்டை போட்டுக்கலாம். விளையாடுற மாதிரி தெரியல ப்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ கேட்குற மாதிரி தெரியல இதுக்கு மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கேட்குற மாதிரி தெரியல, அதுக்கு முன்னாடி கேட்குற மாதிரி தெரியுது தெரியல, இதுக்கெல்லாம் என்ன வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். அதுக்கான வேர்டு என்ன அப்படின்னா சீம்ஸ். அவ்வளோதான். இட் சீம்ஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர்னால் வேர்பு கூட எஸ் சேர்க்கணும், மற்றதுக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஓகேவா? அவன் நான் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி தெரியுது தெரியல, இதுக்கு நம்ம தெரியுதுன்றதுக்கு என்ன சீம்ஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. கேட்குற மாதிரி தெரியல இது எப்படி சொல்லலாம்? டசன்ட் சீம். இப்போ சீம்ன்ற வேர்டை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போது அவன் கேட்குற மாதிரி தெரியுதுங்கிறது எப்படி சொல்கிறது? he seems. காது கொடுத்து கேட்குறதுக்கு என்ன? டு லிசன். அப்போ he seems to listen. இவ்வளோ தான். அப்போது அவன் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னா he doesn't seem, does not seem to listen போட்டால் போதும். அப்போது அவன் கேட்குற மாதிரி தெரியல, he doesn't seem to listen. சில சமயத்தில் நாமளே சொல்கிறோம், நாங்கள் ஒன்றும் நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? நாங்களுக்கு வி. அவ்வளோதான். வி டோன்ட் சீம் டு லிசன் டு யூ. நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க, கவனிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நாமளே சொல்லிப்போம்ல, அதை தான் வி டோன்ட் சீம் டு லிசன் டு யூ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்? நீங்கள் you don't seem to listen to me. அவ்வளோதான். அவன் கேட்பது போல் தெரியவில்லை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். he doesn't seem to listen to me. அவள் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியலையே, she doesn't seem to listen to me. அது குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல, it doesn't seem to listen to me. அவர்கள்னா they, அவங்க நான் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல, they don't seem to listen to me. சரி, அப்போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது டெம்ப்ளேட் மாரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. don't seem to, அதுக்கப்புறம் வேர்பை மாற்றி போட்டுகிட்டே இருக்கலாம். அவங்க கேட்குற மாதிரி தெரியல, அது கேட்குற மாதிரி தெரியலை, அவள் கேட்குற மாதிரி தெரியலை, தெரியலன்னு போட்டிருக்கேன், அப்படியே நம்ம பேச்சு வழக்கில் எழுதியிருக்கேன். அவன் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலை, நாங்கள் கேட்குற மாதிரி தெரியல. சில சமயத்தில் இதை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சில சமயத்தில் சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்குது, ஸ்லீப்பியாக இருக்குது, இன்றைக்கி நான் படிக்க போகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ இதுவுமே தேவைப்படும். நானுக்கும் நம்ம சென்டென்ஸ் வரும். ஓகே, இப்போ தமிழில் எழுதிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஏற்கனவே. இப்போது இதற்கான பதிலை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், பார்க்கலாம். இதை எக்ஸசைஸ் மாதிரி செய்யுங்க. இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் இதில் எழுதி போடுறேன், அந்த ஆன்சர் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ஆன்சரை பார்த்து அப்படியே படிச்சிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸசைஸாக நீங்களாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷு தெளிவாக புரியும். அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லைன்னா இதை பார்ப்பீங்க, கொஸ்டின் பார்ப்பீங்க, அடுத்தது ஆன்சர் பார்த்துட்டு போயிடுவீங்க.
முதல்ல நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. உங்களுடைய மெமரியில் என்ன இருக்கோ அப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு திரும்ப ஒருத்தர் வீடியோவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். என்ன ஞாபகம் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வேணுன்னா நீங்கள் வீடியோ ஒருத்தர் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரீப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் தரேன், அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கலாம். சரியா? ஆன்சர் எழுதிட்டுமா? நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. அதை எக்ஸசைஸாக நினச்சி செய்யுங்க. உங்களுக்காக, உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக செய்கிறீங்க. சரிங்களா? கொஞ்சம் அலுப்பு பார்க்காம செய்யுங்க பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ உங்கள் ஆன்சர்ஸை இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க. வாங்க பார்த்துடலாமா? அவர்கள் கேட்குற மாதிரி தெரியல. தே டோன்ட் சீம் டு லிசன். இங்கே தே வந்திருக்கிறதுனால டோன்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஏன் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆன்சரை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? அது கேட்குற மாதிரி தெரியல. இட் டசன்ட் சீம் டு லிசன். ஏன் டசன்ட் போட்டிருக்கேன்? தேர்ட் பர்சன் சிங்குலர். இட், ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டஸ் போடணும். ஓகேவா? அடுத்தவங்க, அவள் கேட்குற மாதிரி தெரியல. ஷீ doesn't seem to listen. அடுத்தவங்க, அவன் கேட்குற மாதிரி தெரியல. he doesn't seem to listen. he கேட்குற மாதிரி தெரியல. you don't seem to listen. நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. நீங்கள் ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷில் யூ தான் இல்லையா? அதான். யூ டோன்ட் சீம் டு லிசன். நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் கேட்குற மாதிரி தெரியல. நாங்களே கேட்குற மாதிரி தெரியல. வி டோன்ட் சீம் டு லிசன். அடுத்தது இது வரும் சில இடங்களில், இதுவும் பொருத்தமாக வரும். நான் கேட்குற மாதிரி தெரியல, உட்காந்துருக்குறேன், கேட்குற மாதிரி தெரியல. ஓகேவா? அதுதான் ஐ டோன்ட் சீம் டு லிசன். ஓகேவா? உங்கள் ஆன்சர் எல்லாமே 100% கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக கரெக்டாக தான் எழுதிருப்பீங்க. 1-2 எரர்ஸ், மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா பரவாயில்ல, அது எல்லாருக்குமே வரக்கூடியதான், மாற்றிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ அந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அதுக்கு வரேன். ஏன் இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன்? ஒரு விஷயம், இங்கே டோன்ட், இங்கே டசன்ட். இது என்ன காரணம் சொல்லிட்டேன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா டசன்ட் போடணும், மற்ற எல்லாத்துக்கும் டோன்ட் போடணும். இந்த 3 வேர்டு டோன்ட் சீம் டு லிசன், டசன்ட் சீம் டு லிசன், இதை மட்டும் ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதுதான் நீங்கள் இன்றைக்கி ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதை மட்டும் டெம்ப்ளேட் மாரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் மாறக்கூடியது, இடத்துக்கு தகுந்தவரை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தேக்கு பதில் வேறு ஒரு வேர்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டோன்ட் வர இடத்துலலாம் ஓகேவா, யூ போட்டுக்கலாம், வி போட்டுக்கலாம், ஐ போட்டுக்கலாம். ஓகேவா? அதே போல் இந்த கடைசியில் உள்ள வேர்டு இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டு வேறு மீனிங் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் இதை மட்டும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தோணலை, தெரியலை அப்படின்ற அர்த்தத்துக்கு இது, கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னா இது, அவர்கள் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னா அவர்கள் இது. அப்போ எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு வர்றது எல்லாத்துக்குமே இதுதான். இந்த நடுவில் இது எல்லாமே கேட்குற மாதிரி தெரியல. இது எல்லாமே இந்த சீம் டு, டோன்ட் சீம் டு, டசன்ட் சீம் டு எல்லாமே மாதிரி தெரியல. என்ன மாதிரி தெரியல? இது எல்லாமே கேட்குற மாதிரி தெரியல. யார்? இதெல்லாம் இங்கே இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல. சரி சார், இப்போ என்ன, அவங்க வர மாதிரி தெரியல, அந்த மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் இதுதான். அவர்களுக்கு தே, வர்றதுக்கு கம், இதை அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க வர மாதிரி தெரியலன்னு சொல்லணுமா? அதே தான். தே டோன்ட் சீம் டு கம். அவங்க போகிற மாதிரி தெரியல. தே டோன்ட் சீம் டு கோ. அப்படியே வாங்க. அவன் படிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லணும். அவன் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதோ இருக்கு இல்லையா, இதை கூட எடுத்துக்கோங்க. அவன், ஹி, டசன்ட் சீம் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். டூவும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். படிக்கிறதுக்கு என்ன?
ஸ்டடி இல்லாட்டினா ரீட் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது ஹீ டசன்ட் சீம் டு ஸ்டடி, அவன் படிக்கிற மாதிரி தெரியல, அவன் விளையாடுற மாதிரி தெரியல, அதே தான். இது மட்டும்தான் மாறுது. அவள் விளையாடுவது போல் தெரியவில்லை, ஷீ டசன்ட் சீம் டு ப்ளே. அது குழந்தை சில சமயத்தில் தூங்காது, குழந்தை தூங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லணும். குழந்தைக்குன்னா த சைல்டு போட்டுக்கோங்க, இல்லை இட்டு வேணாலும் போட்டுக்கோங்க. த சைல்டு, ஓகே, இட்டு உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள். த சைல்டு டசன்ட் சீம் டு அப்படியே போட்டுக்கிறீங்க. தூங்குறதுக்கு என்ன? ஸ்லீப். அப்போது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஒன்று டோன்ட், இன்னொன்று டசன்ட். டோன்ட் சீம் டு, டசன்ட் சீம் டு. ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா டசன்ட் சீம் டு வரலையும் போட்டுக்கோங்க. ஹீ ஷீ இட்டு வந்தால் மட்டும் டசன்ட் சீம் டு. மற்றதெல்லாம் இது மாறக்கூடியது, இது மாறக்கூடியது. நீங்கள் இதை வச்சுட்டு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவன் தூங்குற மாதிரி தெரியல, அவன் விளையாடுற மாதிரி தெரியல, அவன் பாடுற மாதிரி தெரியல, அவன் ஓடுற மாதிரி தெரியல, அவங்க சமைக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ தாங்க நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டது. டோன்ட் சீம் டு, டசன்ட் சீம் டு. சப்ஜெக்டை தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க, பின்னாடி கடைசியில் வேர்பை மாற்றி போட போகிறீங்க. ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்டது சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் டோன்ட் சீம் டு, அதுக்கு பக்கத்தில் V1. அடுத்தது சப்ஜெக்ட் டசன்ட் சீம் டு, பக்கத்தில் சப்ஜெக்ட். டசன்ட் எங்கே யூஸ் பண்ணணும்? ஹீ ஷீட்டு வந்தால் மட்டும்தான். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்டையும் மாற்றிக்கலாம், கடைசியில் உள்ள வேர்பையும் மாற்றிக்கிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ண முடியும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றவங்க சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஓகேவா? சரி, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கிளாஸ் நடத்துகிறோம், நேராக வந்து நீங்கள் கிளாஸும் கவனிக்கலாம், கிளாஸ்லேயும் நீங்கள் கற்றுக்கலாம், இந்த மாதிரி வீடியோஸ்லேயும் கற்றுக்கலாம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.